எங்க எங்க காணோம்? கம்மிங் வந்துருவாரு கண்ணே. உட்கார். ஹலோ தமிழரசு, குட் மார்னிங். உங்களை பாக்குறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி? சூப்பர். ஏய், கூலி கூலி கூலி. ஹலோ ஹலோ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாரூர், என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ், சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, are you from America? Yeah. Which part? She's no, his part is America. It's the place which. What's your qualification? Yeah, as a qualification, if it make no base, it's a qualification. Baby, in India, it's not fall, but make it so cities. Yeah. Oh, what's this back is bigging and padding, and what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார், இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழரசா, இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சிட்டு மீசி எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah, the gas and all. Yeah. So we can find coming and dancing. Oh, it's time, huh? Oh, you எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க, இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்க வாங்கன்னா யாருமே வரது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலிதான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர். நீங்க இரு. டேய், இங்க வாடா. அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே, அவன் பேர் என்ன? யாரு? அதான்யா, அன்னைக்கு தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே, அவன் தான். ஓ, அவன் தமிழ். என்னது தமிழா? தமிழழகன். அவன் எங்க? அவன் இப்பெல்லாம் வேலைக்கு வர்றதே இல்லைங்க. அவன் எங்கேயோ போறான் வர்றான், ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றான், வராமையே இருக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க. அவனேதான். என்ன முதலாளியம்மா, ஒரு ஆம்பளை மேல தெரியாம எடுக்கிறது தப்புதான். நான் உங்களை தேடிதான் வந்தேன். என்னையா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க. ஏன்? அதெல்லாம் அப்புறமா சொல்ல, நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க. இத பாருங்க, நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது. பின்பக்க வழியா வாங்க. பாப்பா, எனக்கா நீ போடுற தாப்பா? நான் அவரை பார்த்துட்டேன். எங்க? ஐயோ, அவசரப்படாதீங்க. நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். நாம 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவர் உஷாராயிடுவாரு. ஏன் என்ன பின்பக்க வழியா வர சொன்னா? எதுக்கு இந்த தாப்பா போடுறீங்க? ஒரு பெண்
ஒரு ஆணை தனியா ரூமுள்ள வச்சு கதவை தாப்பால் போடுறாளே, அது ஏன்? எத்தனையோ இரவுகள் இருந்தாலும் ஒரு இரவு மட்டும் முதலிரவுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? பஞ்சமெத்தையில பட்டு விருப்புல மல்லிகை பூவை தூவுறாங்களே, அது ஏன்? அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கட்டி அணைக்கிறாளே, அது ஏன்? கட்டி அணைச்சவனை கட்டில தள்ளி விட்டுட்டு இதழோட இதழ் வச்சு முத்தம் விடுறாளே, அது ஏன்? ஐயோ, யார் யார் நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா கூட மாட்டீங்களா? ஐயோ, வாடகை வந்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கீங்களே. எங்க எங்க சீக்கிரம் போடுவாங்களே. Coming. விமலா, ஒரு ரூம்குள்ள ஒரு ஆம்பளை நுழைஞ்சிட்டான்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. வாங்க சார், வாங்க சார். அதோ அங்க விழிச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். என் கம்பெனிலேயே கூலியா வேலை செஞ்சுட்டு எங்க வீட்லயே முதலாளியா நடிக்கிறியா? உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது கதவை சாத்தி கலாட்டா பண்றது அதோட பெரிய தப்பு. இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். you're right. சார், நான் கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இவரை வெளியே விடக்கூடாது சார். கண்டிப்பா ஜாமீன்ல கூட வெளியே அனுப்ப கூடாது சார். எங்க உங்க அமெரிக்க வாரிசு? கொஞ்சம் கூப்பிடுங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே. அப்ப பார்த்தேன், இப்ப கூப்பிடுங்க பாக்கலாம். என்னது? அவர் இனிமே இங்க வரமாட்டாரு. ஏன்? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருப்போம். என்ன உளறீங்க? நாங்க சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு கூலிக்காரர் தானே. நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு, புடிச்சு உள்ள போட்டோம். என்ன உளறீங்க? யார பாத்தீங்க? தம்பி இப்பதான் மேல போனாரு. வாங்க. கம் ஆன். ஜமீல், ஜமீல். அண்ணா இந்த ரூம்ல பாருங்க. எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்க. இங்க இருந்து டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. ஹாய். சூப்பர். Hi baby. போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட். ஐயோ, She's not so second babe. நீ அந்த காய அடிப்பா. நீ போயிரு. போயிருமா? கில்லாடி. கண்டினியூ. சூப்பர். போலீஸ் லாக்அப்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க எப்படி? யாரு யார லாக்அப்ல போடுறது? குட் ஷாட். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம். ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்கள நம்ப வச்சுட்டான். இவங்க கூட நானும் ஃபேக்டரிக்கு போய்தான் வெச்சுக்க. உண்மையிலேயே இவன் 2 in 1 இல்ல டூயல் தான் நம்பி இருப்பேன். இவன் என்ன யோசிக்கிறான்? முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான். இப்ப விவரத்தோட வந்திருக்கான். இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும். இல்ல நம்மளே முழுங்கி ஏப்ப விட்டுருவான். ஹலோ, பேட்டா போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், நான் விமலா பேசுறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் போன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க. ஓகே. அந்த அம்மா தான் போன்ல சொல்லிட்டாங்க சைட விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த அம்மா வர சொல்றீங்க? நீங்க ஏன் சார் அந்த அம்மாவை பார்க்கணும்? ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது? அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. ஐம் சாரி சார். நான் என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வெளியே விட்டுருங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
சீக்கிரம் என்ன உள்ள போட்டது மாமாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார். அவங்க தெரிஞ்சுட்டு அவமானம் தெரியும், அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கெட் அவுட் அவுட். சார் 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 அப்பா சமாளிச்சிட்டேன். நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டு போனீங்க, மறுபடியும் கூட்டு வந்தீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம 2 பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்யறோம். I see. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க வீட்டுல நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார். எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டா பாட்டி, ஏன் எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுதுபோக்குங்க. ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார். என்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிற ஆளு எங்களை எல்லாம் வெளியே போக சொல்றாரோ அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார் சார் என்ன என்ன சொல்ல போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. யாரோட? என் கூட. ஏன்? இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா? எதுக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இதுக்கா? இது This is opening. You see ending. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காத. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை காண ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள். Always